40 வயசான திரிஷாவுக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறீங்க. 48 வயசான அந்த தற்குறி விஜய்க்கு அறிவு இருக்கான்னு கேட்டிருக்கணும். 48 50 இல்லையா? என்னமோ 50 51 52 50+. 50 வயசான விஜய்க்கு அறிவு இல்லையான்னு நீ கேளு. ஆமா, அதுவும் இல்லாம அவர் என்ன வார்த்தை சொன்னாரு? சுயமா இயங்க விடுங்க. சுயமா இயங்க விடுங்க. ஏன் அவர் சுயமா சிந்திக்க தெரியும்? அறிவு இல்ல. அதான் எந்நேரமும் அவர் நல்லா வளர்ந்து வர்றாருன்ற, அவர் சுயமா இயங்க மாட்டாருன்ற, இதுல எது உண்மை? ஏன்டா சுயமா இயங்கவன் தானே நல்லா வளர்ந்து வருவான். சுயமா இயங்காம வளர்ந்து வர்றான்னா பின்னாடி இருந்து இயக்குற திரிஷா கிடையாதுடா, சங்கி பருவார். அதை ஒத்துக்குங்க. அதை விட்டுட்டு விஜய் நல்லவர், விஜய் வல்லவர், விஜய் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய நிலையில் 3வது மனுஷிகள் இப்படி தொந்தரவு தரலாகாது. ஓஹோ சங்கீதம் சுவிசேஷம் ஓ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கியே. பக்கத்து அதெல்லாம் சர்டிபிகேட்டே அங்கே கொடுத்துட்டு ஏதோ திரிஷா வாலண்டியரா அந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு வந்த மாதிரியும் திரிஷா மட்டும்தான். இந்த மனநிலை எங்கிருந்து வருதுன்னா, காலங்காலமாக மண்டையில் ஊறி போன ஆணாதிக்க மனநிலையில இருந்து தேர்தல் வரைக்கும் தள்ளி இருங்களே. ஐயோ விஜயை தப்பிக்க விட்டுட்டு திரிஷாவை கழுவுல ஏத்துறனா உன் நோக்கம் என்ன? பொம்பளையும் சண்டை போடுறான். அதேதான். அதாவது ஒரு ஆம்பளைக்கு 2 பொம்பளைங்க அடிச்சுக்கிறாங்கன்ற ஒரு முட்டாள்தனமான, சினிமா தற்குறித்தனமான, பிற்போக்குத்தனமான, ஆணாதிக்கத்தனமான, சனாதனத்தனமான புத்தியில இருந்துதான் ஒரு ஆம்பளைக்கு 2 பொம்பளை அடிச்சுக்கிறாளுங்க. ஆமா, பதில் சொல்லி இருக்கணும்ல. இல்லன்னா அவர் கூட்டு வந்து இழுத்து விட வேண்டிய அவசியம் இல்லைங்க. விஜய் தாங்க இதுல குற்றவாளியே.